ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மீன் பேட்டிஸ் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மாதிரி செய்திங்களா இருந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டான மொறுமொறுப்பான பேட்டிஸ் கிடைக்கும். இதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கொள்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா கழுவி 2 பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக கூட வேக வச்சு எடுக்கலாம். ஆகவும் கொலகொலண்டு வேக வைக்காமல் ஒரு அளவுக்கு வேக வச்சு எடுக்க வேணும். இல்லாட்டி அந்த ஸ்டஃபிங் தண்ணி மாதிரி போயிடும். இப்போ பேட்டிஸுக்கு தேவையான மாவு எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 600 கிராம் அளவுக்கு மைதா மாவு இதில் இருக்குது. இந்த மாவில் உங்களுக்கு 20லேருந்து 22 பேட்டிஸ் வரைக்குமே கிடைக்கும், மீடியம் சைஸ் அளவான பேட்டிஸ். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டர் 3 மேசைக்கரண்டி அளவுக்கு எடுத்து உருக்கி சேர்த்துருக்கிறேன். பட்டர் சேர்க்கும் பொழுது அந்த மேல் தோல் நல்ல சாஃப்டான மொறுமொறுப்பான லேயராக வரும். அதோட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு ரப்பர் மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு லேயர் வேணுமா இருந்தால் பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கொள்ளலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாகத்தான் தண்ணி சேர்க்க வேணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆகவும் பிசு பிசண்டு இல்லாமல் மாவு, அதோட ஆகவும் ஹார்டாகவும் இல்லாமல் சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஆகவும் ஈரப்பதத்தோட பிசைஞ்சிட்டிங்களா இருந்தால் அந்த மேல் லேயர் உங்களுக்கு மொறுமொறுப்பாக வராது. இப்போ பேட்டிஸுக்கு வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு இடையில் நான் இந்த மாவை ஒரு துணியால் மூடி வைக்கிறேன். மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவினதுக்கப்புறம் அப்போ காஞ்சு போகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி டின் ஃபிஷ்ஷில் தான் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் மீனை கூட நல்லா பாயில் பண்ணி அதில் இருக்கிற அந்த சதையை மட்டும் எடுத்தும் பண்ணலாம். இப்போ அதை க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமாக இதுக்கு ஒரு மசாலா சேர்க்க போகிறேன். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்ல பவுடராக இடித்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடாகினதுக்கு அப்புறம் அதில் நல்ல பொடியாக கட் பண்ணின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை இதெல்லாமே சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் வதக்க வேணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினீங்களா இருந்தால் சீக்கிரமாகவே வதங்கிடும். நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 3 எடுத்திருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இது நல்ல பச்சை வாசனை போய் வதங்கினதுக்கு அப்புறமாக இதில் நான் காய்ந்த மிளகாய் தூள், இது வீட்டிலேயே அரைச்ச தூள் தான். எண்ணெயில் காஞ்ச மிளகாயை வறுத்து நல்லா அரைச்சி எடுத்த தூள். இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். அது நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற டின் ஃபிஷ், அப்புறம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலா அதிலிருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மாத்திரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சமாக வெங்காயத்தால் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் லீக்ஸ் சேர்த்து கூட செய்யலாம். இப்போ இதில் நான் மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கொள்கிறேன். உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் மரவள்ளி கிழங்கு சேர்த்து செய்தாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா பைண்ட் ஆகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ பேட்டிஸ் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு தடவை மாவை திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதை நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் மாவு தூவி இதை நல்லா பரப்பி எடுக்கிறேன். சப்பாத்தி மாவை எந்த தடிப்பில் நாங்கள் பரப்புவோமோ அந்த அளவுக்கு பரப்பி எடுத்தீங்கன்னால் போதும். ஆகையின் தடிப்பாகவும் நீங்கள் இதை பரப்பி எடுக்கும் பொழுது பேட்டிஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அளவுக்கு இதை நல்லா நீங்கள் பரப்பி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்லா பெருசாக பரப்பினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கப் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. இல்லாட்டி சின்ன சின்ன போல்ஸாக பிடிச்சி கூட நீங்கள் உருட்டி எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது எல்லா பேட்டிஸுமே ஒரே மாதிரி ஒரே அளவில் கிடைக்கும். அதுக்காகத்தான் உங்களுக்கு எந்த அளவு சைஸில் பேட்டிஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வட்டமாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை லைட்டாக கொஞ்சம் நான் கட்டையால் பரப்பி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதில் ஸ்டஃபிங் வைக்கிறேன். ஸ்டஃபிங்கும் நீங்கள் நிறைய வைக்கக்கூடாது, அப்போ உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த விளிம்பில் கொஞ்சமாக தண்ணீர் தடவி அதை நல்லா மடித்து நல்லா ஒட்டுற மாதிரி நீங்கள் அதை அழுத்தி விட வேணும். இல்லாட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணும்பொழுது அது பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் ஒரு டிசைன் மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபோக் வச்சு இதில் செய்கிறேன். இப்படி செய்யும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதோட அந்த விளிம்புமே நல்லா ஸ்டிக் ஆகிரும். இப்படி நான் எல்லாத்தையுமே செய்து எடுக்கிறேன். நான் கையால் தான் செய்கிறேன். நீங்கள் பேட்டிஸ் அச்சு இருந்தால் அதில் கூட செய்யலாம். என் அச்சு ஆகவும் சின்னதாக இருக்கிறதால நான் கொஞ்சம் பெரிய சைஸில் செய்ய வேணுமன்றதுக்காக கையால் செய்கிறேன். நீங்கள் பேட்டிஸ் அச்சில் கூட செய்து எடுக்கலாம்.
நான் இன்றைக்கு எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதா இருந்தாலும் பேக் பண்ணலாம். 160 பாகை செல்சியஸில் 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சரியான பர்ஃபெக்டான ஒரு பேட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டான்னு செக் பண்ணுறதுக்காக நான் மாவு போட்டு பார்த்தேன். அது நல்லா மேலே எழும்பி ஃப்ரை ஆக வேணும். அந்த ஸ்டேஜில் தான் பேட்டிஸை இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் சூடில்லாத டைமில் சேர்த்திங்களா இருந்தால் பேட்டிஸ் எண்ணெய் குடிச்சிடும். அதோட ஆகவும் சூடாகவும் நீங்கள் சேர்க்கும் பொழுது மாவு வேகாமல் சீக்கிரமாகவே மேலே கலர் சேஞ்ச் ஆகிரும். ஸோ மீடியமான ஹீட்டில் வச்சு பொரிச்சிங்களா இருந்தால் தான் நல்ல கிறிஸ்பியான லேயர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலராக மாறினதுக்கு அப்புறமாக இதை நான் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அவ்வளவுதான், சிம்பிளான பர்ஃபெக்டான பேட்டிஸ் ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிஸை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் மேலே நல்ல பொறுப்பாக நல்ல கிறிஸ்பியாகவும் பேட்டிஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. அதோட நான் ஆல்ரெடி ஒரு வ்ளாகிங் சேனலும் வச்சுருக்கிறேன். அதில் பேர் கீர்த்திஸ் டே புக். இந்த சேனலுக்கு கீழேயே அது விசிபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.